पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोढ्यताम् फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 3வது பாதம் விபூதி பாதம். யோக சுதாகரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சதாசிவ பிரம்மேந்திரர் எழுத யோக சுதாகரம் விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். பரிணாமத்திரய சம்யமாத் அதீத அநாகத ஞானம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இந்த போன சூத்திரத்தில் வியாச பாஷ்யத்தில் சொல்லாத ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்காருன்னு பார்த்துருக்கோம். அது முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 16வது சூத்திரத்துக்கு அவதாரிக்கால் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்யமத்தினால என்ன கிடைக்கும்னா தத்தது விஷயே வசீகார ஞாபனாய. வசீகாரம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாய் இருக்குது. அந்த நாயை பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு பார்த்தாவே பயம். அந்த நாயை பார்த்தாவே நான் மெதுவாக என்ன பண்ணுறேன், அது இருக்குன்னாவே சுற்றி போயிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. இப்போ என்னாச்சு, அதுக்கு வசப்பட்டு நான் இருக்கேன்னு அர்த்தம். அது என்னை கண்ட்ரோலில் வச்சுருக்குன்னு அது குலைச்சிது அப்படின்னா நான் ஓடி போயிடுறேன். அப்போ அதே பார்த்தீங்கன்னா மெதுவாக பிஸ்கட் போட்டு அதை மெதுவாக ஃப்ரெண்டாக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாமி அப்படின்னு கூப்பிட்டா பார்த்தீங்கன்னா வாழை ஆட்டிக்கிட்டு எனக்கு முன்னாடி நிற்கிறதுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, போ அப்படின்னா போகுது, வா அப்படின்னா வருது. அப்படின்னா அப்போ அந்த நாய் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அந்த நாய் எனக்கு வசப்பட்டு விட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அதற்கு வசப்பட்டுட்டேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு பயம் உண்டாகுது. இதே தான் பார்த்தீங்கன்னா சித்திகளில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த 16வது சூத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆச்சாரியார் என்ன சொல்லியிருக்கார், இந்த பாதம் முடிகிற வரைக்கும் 55வது சூத்திரம் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், சித்திகளை பற்றி பேச போகிறோம். இந்த சித்திகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சித்தி நடக்கும்போது அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சு என்ன ஆகிடும், நீங்கள் அதுக்கு அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். அதே நேரத்தில் நீங்கள் அதை உதாசீனப்படுத்திட்டு போனீங்க அப்படின்னா, இது லேண்ட்மார்க்கப்பா, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் வரும் மாயாஜாலம், இதெல்லாம் இந்த மசாலாலாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை லேண்ட்மார்க்கு நான் இதை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அதை பாஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வசப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த சித்தியை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, சித்திக்கு நீங்கள் வசம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அதால பார்த்தீங்கன்னா வசீகார சஞ்ஞா வைராக்கியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, வசீகார சஞ்ஞா வைராக்கியம்னு அபர வைராக்கியத்தை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முதல் பாதத்தில் பார்த்துருக்கோம். இந்த வசீகார வைராக்கியம்ன்றது என்னன்னா, இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் உள்ள விஷயங்கள்ல திரஷ்ட ஆனுசிரவிக்க விஷயே வைத்திருஷ்யம், இந்த லோகத்துல பார்க்கப்படுகின்ற விஷயத்திலையும் ஆனுசிரவிக்கம்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பரலோக விஷயங்களிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது ஆசையில்லாத தன்மை இருக்கோ அதுக்கு பேர் தான் வசீகார வைராக்கியம். அப்போ நம்ம சித்திகளை பார்த்தீங்கன்னா அடையும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜிக்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த லோக்கத்தில் ஒரு ஸ்பெஷல் பர்சனாக நீங்கள் ஆயிடலாம். யூஸ் பண்ணினீங்கன்னா ஐயோ அப்படின்னு நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வசீகாரம் வரலன்னு அர்த்தமாயிடும். நீங்கள் தோற்று போயிட்டீங்க, யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க.
நர்மதா கரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண்கிரி மகராஜ்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய ஆசிரமம். நீங்கள் அமர்கண்டக் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா பார்க்கலாம். அமர்கண்டக் நர்மதா நதி உற்பத்தி ஆகிற இடம். நர்மதா நதியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வலம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் சித்தி வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சு. இன்னொருத்தர் மனசில் நடக்கிறத பார்க்கலாம். அது சொன்னது வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலித்தமாகும். இதெல்லாம் நிறைய நடக்கும். அங்கே தபஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற சித்திகள் எல்லாம் மெதுவாக லைன் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் வந்து நிற்கிறலாம். இது மாதிரி நிறைய மகாத்மாக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சித்திகள் ஏதாவது ஒன்றில் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், பொலிட்டீஷியன் வந்து நிற்பாங்க, பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் வந்து நிற்பாங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மில்லியனர்ஸ்லாம் வந்து நிற்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து என்ன கிடைக்கும், இருக்கு நிறைய நேம் ஃபேம் எல்லாம் கிடைக்கும், நிறைய ஒரு பெரிய ஆசிரமம். ஹல்துவாரா ஏதோ ஒரு அந்த பக்கம் இருக்கிறது ஹல்துவார், ஹரித்வார் மாதிரியே வேற ஒன்று இருக்கு. என்னது இந்த பக்கம் இருக்கிறது, என்னது அந்த பக்கம் இருக்கிறது குமாவூர் அந்த ரேஞ்சில் இருக்கிறது, கீழே இருக்கிறது அங்கே ஹல்துவானின்னு ஒரு ஊர். அதுக்கப்புறம் அமர்கண்டக். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா பெருசாக 2 ஆசிரமத்தை பண்ணார். எல்லா ஆசிரமும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ராயலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மார்பிள்லேயே பண்ணி மொத்தத்தையும் குவிச்சிட்டாங்க. பொலிட்டீஷியன், எல்லாம் பொலிட்டீஷியன். பணத்தெல்லாம் கூட்டி 2 ஆசிரமத்தை கட்டினார். அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அபியாசம் பண்ண முடியுமா, அபியாசம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக விட்டு போயிடும். ஏன்னா சமயம் இருக்காது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்கும், ஆசிரமங்களை ரன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ மெதுவாக உங்கள் சாதனையிலேருந்து நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, கீழே இறங்குறீங்க. கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதனைகள் எல்லாமே எப்போவுமே இதில் வந்து கட்டோபனிஷத்தில் ஒரு மந்திரம் வச்சிருக்கு, யோகோகி பிரபவாப்பியோ அப்படின்னு ஒரு சப்தம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். யோகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தாம் யோகம் இது மன்யந்தே பராம் இந்திரிய தாரணா ஸ்திராம் இந்திரிய தாரணா அப்படின்னு ஒரு ஸ்லோக மந்திரம் இருக்கு. இந்த இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா வசப்படுத்தி வைக்கிறது தான் பெரிய, ஸ்திரப்படுத்தி வைக்கிறது தான் பெரிய யோகம். இந்த நீங்கள் ஆசிரமம் அதெல்லாம் கட்டும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா காது, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் அது இதுலேயே பப்ளிக் இதுலேயே போயிடுச்சு அப்படின்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுனால உண்டாகக்கூடிய யோக சித்தி என்ன ஆகும், ஓட்டக்கூடம் மாதிரி என்ன ஆகும், மெதுவாக ட்ராப்பாக கீழே இறங்கிட்டே போகும். அப்படி கீழே இறங்கி ஒரு நாள் என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா சாதாரண பெர்சன் மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க சித்திகள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் போயிடும். ஒரு நாள் நடக்காது, மெதுவாக ஒரு குடம் ட்ராப்பாக ஒழுகிற மாதிரி மெதுவாக இல்லாமல் போயிடும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசப்படுத்தணும். வசப்படுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது லேண்ட்மார்க்குன்னு கிராஸ் பண்ணி போகணும். அடுத்தடுத்த லேண்ட்மார்க் என்ன இருக்கோ அதெல்லாம் மனசில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி வந்து பார்த்தீங்கன்னா பிரஜா பூர்வக இதரேஷாம்னு ஒரு சூத்திரம் பார்த்துருக்கோம். நல்ல குருநாதர்கிட்ட இருந்து இந்த சாஸ்திரத்தை படிக்க இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மிருதியில் இருக்கணும். ஒரு இடம் வரும்போது இந்த இடத்துல சுவாமி சொன்ன இதை பார்க்கும்போதே ஆமாம் இந்த சிம்டம்ஸ் தெரியுது, இந்த சிம்டம்ஸ் வந்தால் இது இந்த சித்தி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சொல்லியிருக்காரு, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இதில் வந்து அடாப்ட் பண்ணக்கூடாது, இதை பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்கார் அப்படின்னு சாஸ்திரம் குருநாதரோட வச்சனம் நம்ம ஸ்மிருதிக்கு வரும். அந்த ஸ்மிருதிக்கு வந்தோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரஜா பூர்வக அடுத்த லெவலுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிரஜைக்கு போவாங்க. இப்படி அடுத்து நம்ம வந்து போயிட்டே இருக்கணும், இதை ஓவர் கம் பண்ணிக்கிட்டே போகணும். அதுக்கு பேர் தான் வசீகார வைராக்கியம். இந்த லோகத்தில் உள்ள சித்திகளும் கிடைக்கும், தேவர்களுக்கு இருக்கிற மாதிரியான ஆகாசத்துல பறக்கிறது, அதே மாதிரி வந்து கந்தர்வர்களோட டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இது மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களோட சித்திகளும் கிடைக்கும். இது எல்லாத்திலையும் உதாசீனப்படுத்தினீங்கன்னா தான் வசீகார வைராக்கியம் சொல்லக்கூடிய அபர வைராக்கியம் சித்தியாகும். அப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல இருந்து முடிகிற வரைக்கும் இருக்கிறதெல்லாம் சொல்லப்படுது. நமக்கு வசீகாரம் இருக்கா இல்லையா நம்ம தான் செக் பண்ணிக்கணும். நம்ம ஃபால் டவுன் ஆயிட்டோம் அப்படின்னா போச்சு, அவ்வளோதான். இல்லை எனக்கு இது வேணான்னு ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வசம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ஜெயிச்சுட்டு போகலாம். இது ஒன்று. இது வந்து வியாச பாஷ்யத்தில் சொல்லாதது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கேட்டாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் சாதனை பண்ணும்போது இதெல்லாம் சம்பவிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்லியிருக்கார் சித்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பூரண ஞானத்தை உண்டு பண்ணணும்னா
சத்துவ குணம் தான் பூரண ஞானத்தை உண்டு பண்றது. இந்த சத்துவ குணத்தை மறைச்சுக்கிட்டு எது இருக்கு அப்படின்னா தமோ குணமும் ரஜோகுணமும் வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிருக்கு. அப்ப அந்த தமோ குணம் ரஜோகுணத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக சாதனைகள் பண்ண பண்ண தாரண தியான சமாதி பண்ண அதை கூர்ந்து பார்க்கறது ஃபோக்கஸ் ஃபுல் ஃபோக்கஸ்டோடு பார்க்கறது தான் தாரண தியான சமாதி. இதை பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகணும், அப்படியே பேரலாவே நீங்க பண்றது தாரண தியான சமாதி பண்ணுவீங்க. கூடவே உங்க சத்துவ குணம் என்ன ஆயிட்டு இருக்கும், மேலோங்கிக்கிட்டே போகும். இந்த மேல அதிகமாக ரஜோகுணம் தமோ குணம் என்ன ஆகும், கீழே இறங்க ஆரம்பிக்கும். சத்துவகுணம் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70, 75, 80, 85, 90, 95, 98 அப்படின்னு சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆக ஒவ்வொரு இடத்துலையும் சமாதிகள் கிடைக்கும். சவிதர்க்கம் நிர்விதர்க்கம், சவிச்சாரம் நிர்விச்சாரம், சானந்தம் சாஸ்மிதா பரம்பிரசங்கியானம். இது மேல போக உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை பத்தின இந்த வஸ்துவை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துல சொரூப ஞானமே உண்டாயிடும். என்னை பத்தின ஞானம் நான் திரஷ்டான்றதுல எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிடும். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேம் அப்படின்னா சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்றது. மனசுல வந்து நல்லா புரிஞ்சுங்க, பகவத்கீதையில வரப்போகுது. நம்ம ஞானத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 98% சத்துவ குணம் வரைக்கும் வரணும். அப்ப சூக்ஷ்ம வஸ்துவா இருக்கிற இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விசிபிள் வரும். அதுக்கு நடுவுல வந்து இருக்கிறது எல்லாம் பப்ளிக்கு தெரியற வஸ்துவை காட்டிலும் சூக்ஷ்ம விஷயங்கள் நமக்கு சத்துவகுணம் அதிகமாகவே சம்பவிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தியாகம் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா தியானத்திலிருந்து கர்மப்பல தியாக 12 ஞாபகத்துக்கு வச்சு பகவத்கீதா. தியானம் பண்ணும் போது என்ன நடக்கும், தியானம் ஒரு கர்மா தானே. அப்ப தாரண தியான சமாதியிலிருந்து உங்களுக்கு கர்ம பலன் என்ன கிடைக்கும், எங்க 8 மணி நேரம் ஜாப்ல இருக்கும் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்தார், எவ்வளவு சேலரி அப்படின்னா பர் டே 3000 வாங்குற சாமி அப்படின்னு. காசு பர் டே 3000 ருபீஸ். அப்போ என்ன ஆகுது, 8 மணி நேரத்தை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சேலரி கிடைக்குது இல்லை அவருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்த்தா இப்போ பெரிய சேலரியாக இருக்குது, 1 லட்சம் ரூபாய். அப்போ மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னும் போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாரோ, நீங்கள் 1 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா சேலரி கிடைக்குமா கிடைக்காதா? தாரண தியான சமாதிக்கு நீங்கள் உட்காந்து டெய்லி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு பலாபலன் இருக்குல்ல, அது ஒரு கர்மா தானே, அதுக்கு ஒரு பலாபலன் இருக்குல்ல. அந்த பலன் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பலன்தான் சித்தி. மெச்சூரிட்டி ஆகும்போது தானே உங்களுக்கு 30 நாள் கம்பெனியில் வேலை பார்த்தோன்னா ஒரு சேலரி கிடைக்குது கையில், பலனாக பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம சாதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி ஆகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஈல்டாக கிடைக்கும். அதுக்கு பேர் தான் கர்ம பலம் அப்படின்னு பேர், அதுதான் சித்தி. அப்போ சாதனை பண்ணினாவே ஒரு சித்தி கிடைக்கும், என்ன பண்ணினாலும் கிடைக்கும். ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வருஷம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேஞ்சஸ் நிறைய தெரியும் உங்களுக்கு, வேற வழியே இல்லை, கண்டிப்பாக தெரியும், ஏன்னா பண்ணிட்டு இருக்கோம்ல, கர்ம பலன். அதே மாதிரி மனசுக்கான உபாசனைகள் பண்ணவே உங்களுக்கு வந்து சித்திகள் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணணும், தியாகம் பண்ணணும். அதுல என்ன சித்தி வந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் அப்படின்னு, மாயாஜாலம் திருஷ்யம் அப்படின்னு அதை தியாகம் பண்ணும் போது தியாகாத் சாந்தி அனந்தரம், தியாகத்தினால வந்து மோட்சம் என்ற சாந்தியானது கிடைக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 17வது சூத்திரம். சப்தார்த்த பிரத்யானாம் இதரேத்தர அத்யாசாத் சங்கரஹ தத் பிரவிபாக சம்யமாத் சர்வபூதர்த ஞானம் சப்தார்த்த பிரத்யானாம் இதரேத்தர அத்யாசாத் சங்கரஹ தத் பிரவிபாக சம்யமாத் சர்வபூதர்த ஞானம். இந்த சூத்திரத்துக்கு முன்னாடி போன சூத்திரத்துல ஒரு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேட் பண்ணீங்க. இப்ப நம்ம போன ஞானம் வந்து பாத்தீங்கன்னா 13ல இருந்து ஆரம்பிச்சு 16 வரைக்கும் ஒரு சாதனையை முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் இந்த 13ல இருந்து 16 வரைக்கும் 16 சாதனையை சொல்லுது, 13, 14, 15 பரிணாமவாதத்தை சொல்லிச்சு. பரிணாமவாதம் எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பரிணாமம் எங்க நடக்குதுன்னு. தர்மத்துல மனசுல நல்லா புரிஞ்சுங்க. தர்மம் இப்ப ஒரு பானை இருக்கு, பானைன்றது தர்மம்.
தர்மி யாரு? மண்ணு. பானைக்கு தர்மி மண்ணு. அப்போ மண்ணுக்கு மேல நடக்கிற சூரணம், மிருத்து சூரணம், மண்ணு தூள், அப்புறம் மிருத்து பிண்டம், மிருத்து பிண்டத்துக்கு அப்புறம் மிருத்து கபாலம், அது அப்புறம் மிருத்து கட்டம், மண்ணு பானை. அந்த மண்ணு 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 மண்ணுன்னு எல்லாத்துலேயும் இருக்குல்ல, அதுக்கு பேர் தர்மின்னு பேர். அப்போ அந்த மண்ணுக்கு மேலே நடக்கிற இந்த 4 சேஞ்சஸ்க்கு பேர் என்ன பேர்? தர்மம்னு பேர். அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து அப்போ ஒரு தர்மம் ஃபார்ம் ஆயிடுச்சு, பானை வந்தாச்சு. இந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா புதுசு பழசுன்னு நம்ம சொல்றதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அவஸ்தா பரிணாமம். சரி, இந்த அவஸ்தைய புதுசு பழசுன்னு யாரு பண்ணுனா? காலம்ன்ற லட்சணம். காலம்தான். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி பானை பழசு, இது புது பானை நேற்று வாங்கினது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம்ன்ற இதுதான் லட்சண பரிணாமம். இப்போ நான் கேட்குறேன், அவஸ்தை எங்க இருக்கு? தர்மத்துல. தர்மிக்கு போக போறீங்க. தர்மத்துல பானை, பானைன்ற புது பானை பழைய பானைன்றது எங்க இருக்குன்னு கேட்டா பானையில தான் இருக்கு. புது பானை பழைய பானைன்னு எதை வச்சு சொல்றீங்க? பார்த்துன்னு சொல்றீங்க. ஆமா, கலரா மாறி இருக்கு. அப்ப இது புது பானை, இது பழைய பானை. கலர் வந்து பாத்தீங்கன்னா புது பானை டெரக்கோட்டா கலர் நல்லா இருக்கும். பழைய பானை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த டெரக்கோட்டா கலர்ல கொஞ்சம் டல் அடிச்சிருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பானையில தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தான்ற பேதத்தை, புதுசு பழசுன்றத பார்க்கணும். அந்த அவஸ்தையை உண்டு பண்ணது காலம் எங்க இருக்கணும்? அப்பனா அவஸ்தையை உண்டு பண்ண காலம் அதே பானையில தான் இருக்கணும். அதே பானையில தான் இருக்கணும். அப்போ பானைன்ற தர்மத்துக்கு மேலதான் காலம் இருக்கு. அந்த காலம்தான் அவஸ்தைன்ற புதுசு பழசுன்ற அவஸ்தா பேதத்தையும் பரிணாமத்தையும் உண்டு பண்ணுது. இப்போ அவஸ்தையை தூக்கி காலத்தை தூக்கி என்ன பண்றீங்க? தர்மம்ன்ற பானையிலேயே போட்டுடுறீங்க. அப்ப இருக்கிற பரிணாமம் என்ன சுவாமி அப்படின்னா, இருக்கிற பரிணாமம் எங்க நடக்குதுன்னா வெறும் தர்ம பரிணாமத்துல தான் 3ஆ பிரிக்கிறோம். ஆயிடுச்சா? அப்போ காலம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பானையில இருக்கக்கூடிய பாஸ்ட், ஃபியூச்சர், ப்ரெசன்ட்ன்றது எங்க இருக்கு? பானையில தான் இருக்கு. ஆயிடுச்சா? இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வஸ்துலையும் காலம் மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த அவஸ்தா பேதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரு புதுசு பழசுன்றது ஒண்ணு. அந்த புதுசு பழசுன்றது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கலாம்? நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். தக்காளி எடுத்து வெளியில வச்சிங்கன்னா வேற, தக்காளி எடுத்து உள்ள வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா வேற, அதே தக்காளியை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா வேற, இதில் அந்த டீப் ஃப்ரீசரில் வச்சா. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பிரேக் ஆகுது எங்கே அப்படின்னா இந்த ஸ்பேஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்மத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பானை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ எனக்கு முன்னாடி பானை இருக்குது. இந்த பானைன்னு எடுத்துக்கிட்டா அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பானையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்தா இருக்குது. அந்த அவஸ்தையை உண்டு பண்ணின காலமும் அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ டைம், ஸ்பேஸ், மேட்டர். அவஸ்தான்றதை என்ன பண்ணுங்க? புதுசு பழசுன்னு எடுத்துங்க. அதுக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை உண்டு பண்ணுறது வந்து அந்த ஸ்பேஸ்ன்னு எடுத்துங்க. அப்போ வந்து ஒரு தர்மத்தில் எந்த வஸ்து, ஒரு பானை மட்டும் எடுக்காதீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துவை வேணாலும் எடுத்துங்க. ஒரு வஸ்துவை எடுத்தீங்கன்னா மேட்டர், எந்த ஒரு மேட்டர் எடுத்தாலும் அந்த மேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா டைம் உள்ளார இருக்கும். அந்த டைம் இருக்கு வந்துட்டு அதில் வந்து அவஸ்தா பேதத்தை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார வந்துடும். ஆயிடுச்சா? அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வஸ்துவை மெடிடேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அந்த வஸ்துவை மெடிடேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பேர் கொடுத்துருக்கோம் முன்னாடி அப்படின்னா, நான் ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை பார்க்குறேன் சொன்னா, வஸ்துவை முதல்ல ஸ்தூல வஸ்துவை எடுத்து வச்சு பார்க்கறதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அது சித்தி ஆகும்போது சவிதர்க்க சமாபத்தி. புரியுதா? அப்போ அந்த ஸ்தூல வஸ்துவை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்தூல வஸ்துவை பற்றின பூரண ஞானம் எனக்கு உண்டாயிடும். அந்த விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணினாங்க, எவ்வளோ காலம் பழசா இருக்கிறது, அது எங்கே பண்ணினாங்க, முராதாபாத்தில் பண்ணாங்களா, இல்லை தஞ்சாவூரில் சுவாமி மலையில் பண்ணாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசியாபாத்தில் பண்ணாங்களா, எங்கே பண்ணினாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்தில் ஸ்தூலத்தில் போனேன்னா இதில் இவ்வளோ மெட்டல் இருக்குது, தங்கம் இவ்வளோ இருக்குது, வெள்ளி இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு லோகத்தோட அளவையும் நான் சொல்ல முடியும்.
அதுல இருக்க குணங்களையும் சொல்ல முடியும், அதுல இருக்க தோஷங்களையும் சொல்ல முடியும். இது எப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மெல்ட் பண்ணுவாங்க, இது தன்னோட ரூபத்தை இழக்கும்ன்றதும் எனக்கு தெரியும். பாஸ்டும் தெரியும், ப்ரெசன்ட்டும் தெரியும், ஃபியூச்சருக்கும் போக முடியும். எதனால அப்படின்னா அந்த மேட்டரையே, அந்த ஸ்தூல வஸ்துவையே மெடிடேட் பண்ணும்போது. அப்போ இதுதான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 16வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சவிதர்க்க சமாபத்திக்குள்ளார வரக்கூடிய சித்தி. ரைட்ஸா? இப்ப நம்ம வர்றது வந்து 17வது சூத்திரத்துல என்ன பார்க்க போறோம் சாமி அப்படின்னா, 17வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியத்துல தியானம் பண்றது. சாஸ்திரத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாக் பிரம்மேதி உபாசித்த அப்படின்னு ஒரு வருது. வாக்கை பிரம்மம் என்று உபாசனை செய்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எங்க எடுக்க போறேன்னா பூமா வித்யான்னு ஒண்ணு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமா வித்யான்னு மெடிடேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஐட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கு. அதுல இருக்கிறது எல்லாத்தையும் இங்க நம்ம கொண்டு வரோம். இந்த யோக சூத்திரத்துல கொண்டாட யோக சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாக் பிரம்மேதி உபாசீத அப்படின்ற கான்செப்ட்ல இது வந்துடுது. என்னன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களில் தாரணம் செய்தல். இந்திரியத்துல தாரணம் பண்ண என்ன சொல்லியிருக்கேன்? சவித்தர்க்கம், நெருவித்தர்க்கம், சவிச்சாரம், நெருவிச்சாரம். இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா இது 4 வந்து பாத்தீங்கன்னா கிராஹியம், ஆப்ஜெக்ட் வஸ்து. கிரகண சமாபத்தின்னு ஒண்ணு இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்லயே இது பண்றது, அதுக்கு பேரு ஆனந்தம், சானந்த சமாபத்தி. சானந்த சமாபத்தியில 2 ஐட்டம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ்ல பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல பண்றது. ரெண்டுமே இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மள்ட்ட. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குல இருந்து என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு பேசுறேன்ல, இந்த வாக்கையே கவனிக்கிறது அப்படின்னு ஒண்ணு. என்னெல்லாம் இருக்கு? சப்த வாக்குல இருந்து என்ன வந்து உண்டாகுது? சப்தம் உண்டாகுது. சப்தம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சு. நம்ம வியாச பாஷை ரொம்ப பார்த்துருக்கோம் டீட்டெயிலா. இங்க வந்து அர்த்தம் எடுத்துங்க, 3 பிரிக்கிறோம். இங்க வாயிலிருந்து வர அக்ஷரங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு சப்தமா வெளியில வருது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பதம் அப்படின்னு பேரு. வேர்டு, ஒவ்வொரு வேர்டா வருது. லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வேர்டா காயினாய் வேர்டா வருது, சொற்களா வருது. எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் ஆகுது. அதுக்கு பேர் பதம்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அர்த்தம். புஸ்தகம் அப்படின்னு ஒரு சப்தத்தை நான் சொல்றேன்னா, புஸ்தகம்ன்ற சப்தம் பூ இஸ்தா காயும் 5 எழுத்துக்கள் சேர்ந்து புஸ்தகம்ன்ற ஒரு பதம் ஆயிடுச்சு. இது எங்க இருக்கு? வாயில இருந்து வெளியில வருது. இதுக்கு அடுத்தது வந்து அந்த புஸ்தகத்துக்கு அர்த்தம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருள். அந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்னா வஸ்து எங்க இருக்கு? வெளியில புஸ்தகமா இருக்கு. இந்த புஸ்தகம் அப்படின்னு இருக்கு. இது புஸ்தகம். பூ இஸ்தா காயும் அப்படின்னு சொன்னா வாயில இருக்கு. இதோட அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, இதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா மீனிங் இந்த புஸ்தகம்ன்றது வெளியில இருக்கு, வஸ்து, மேட்டர். இதுக்கப்புறம் இந்த 2ம் வந்து பாத்தீங்கன்னா புஸ்தகம்னு சொன்னா நான் இமீடியட்டா புஸ்தகத்தை எடுக்கிறேன்னா, புஸ்தகத்தை இமீடியட்டா எனக்கு புஸ்தகம்ன்ற ஸ்புரணம் வருது. புஸ்தகம் சொன்ன மாத்திரத்துல புஸ்தகத்தை பார்த்த உடனே இது புஸ்தகம்னு உள்ளுக்குள்ளார சப்தம் ஞானம் உண்டாகுது. இந்த புஸ்தகம்ன்ற சப்தமும் புஸ்தகம்ன்ற உள்ள இருக்கிற அந்த வெளியில இருக்கிற ஃபார்மும் 2ம் ஒன்றிணைஞ்சு சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா புஸ்தகம்ன்ற சப்தம் தான் புஸ்தகம்ன்ற வஸ்து, புஸ்தகம்ன்ற வஸ்து தான் புஸ்தகம்ன்ற சப்தம் அப்படின்னு 2ம் வந்து நல்லா சிங்க் பண்ணி சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தி விருத்தியா உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஞானம் அப்படின்னு பேரு, பிரத்யயம் அப்படின்னு பேரு, புத்தி விருத்தின்னு பேரு. புத்தி விருத்திக்கு என்ன பேருன்னா ஞானம் பிரத்யயம் சொல்லுவோம். ஆயிடுச்சா? அப்ப சப்தம் எங்க இருக்கு? வாயில இருக்கு. வஸ்து எங்க இருக்கு? மேட்டர், அர்த்தம் வெளியில இருக்கு. ஞானம் எங்க இருக்கு அப்படின்னா புத்தி விருத்தியா ஞானம் ஆயிடுச்சு. புத்தி விருத்தியில இருக்கிற ஞானத்தை எல்லாத்தையும் 2ஆ ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்னு சப்தம், ஒன்னு அர்த்தம். இந்த 2ம் ஒன்றிணைஞ்சுதான் புத்தி விருத்தியா இருக்கு. ஆயிடுச்சா? புஸ்தகத்தை பார்த்தா என்ன தோணும்? சப்தம் தோணும். சப்தத்தை கேட்டா உள்ளுக்குள்ளார புக்கு வந்து ஃபார்ம் வரும், புக்கோட ஃபார்ம். இதான் புத்தி விருத்தி. இதுல எப்ப வந்து உங்களுக்கு எங்க ஸ்ட்ரக் ஆகுதோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகலைன்னா இன்னும் அந்த சம்ஸ்காரம் உங்களுக்கு உண்டாகலைன்னு அர்த்தம். ஒரு சப்தத்தை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தம் ஸ்புரிக்கல அப்படின்னா சப்தத்தை கேட்குறீங்க, ஆனா உள்ளுக்குள்ளார இது என்னது, இது என்னது, ஏதோ சாமி சொல்றாரு, என்னது அப்படின்னு கேட்டா அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்தம் கேக்குது, ஆனா அதோட அர்த்தம் வஸ்துவோட உங்களுக்கு என்ன ஆகல அப்படின்னா
இதுதான் இது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சம்ஸ்காரம் ஏற்கனவே ஆகல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஜுகேஷன் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பேட்ன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த சப்தம் இந்த அர்த்தத்தை குறிக்கும் அப்படின்னு என்ன பண்றோம், பிக்ஸ் பண்ணும். சக்தி ஞாபகம், ஞாபகத்துவம், சஞ்ஞாத்துவம் அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு. இந்த வஸ்து இந்த சப்தத்தால் உணர்த்தப்படும், இண்டிகேட் பண்ணப்படும் அப்படின்னு பிக்ஸ் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு சக்தி ஞாபகம் அப்படின்னு பேரு. நியமம் பண்றது, சக்தியை வந்து பாத்தீங்கன்னா நியமம் பண்றது. என்ன சக்தி, இந்த பொருள் இந்த சக்தி இந்த வஸ்துவை இந்த சப்தம் இந்த வஸ்துவை குறிக்கும்னு ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. பரமஹம்சானந்தா அப்படின்னா பரமஹம்சானந்தா குண்டை வச்சிருப்பார், தாடி வச்சிருப்பார், லீனா இருப்பார், குள்ளமா இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல. அப்போ பரமஹம்சானந்தா சொன்ன மாத்திரத்துல உங்களுக்கு ஆள் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியுமே சுவாமியே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அப்ப அந்த சப்தத்துக்கும் எனக்கும் அந்த என்னோட உருவத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குல்ல, அந்த சம்பந்தத்துக்கு பேரு சக்தின்னு பேர். அப்ப நம்ம பேர் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் பண்றோமே குழந்தைங்களுக்கு, அதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சக்தியை நியமம் பண்றதுக்காக தான் ஒரு பேரை வைக்கிறோம். இன்னையில இருந்து இந்த பையனுக்கு பேரு ராமன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம். இனிமே சாகர வரைக்கும் அவனுக்கு என்ன பேரு, ராமன். ராமன் ராமன் கூப்பிட்டா அவன் என்ன பண்ணுவான், எஸ் பாஸ் அப்படின்னு அட்டண்டன்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உள்ளது. சப்தம் அர்த்தத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா புத்திக்குள்ளார என்ன ஆகுது, முதல்ல பதிவாகுது சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் போது அது வாசனை ஆகுது. அந்த வாசனை ஆனதுக்கு பிறகு நீங்க சப்தத்தை பார்த்தா ரூபம் ஞாபகம் வரும், ரூபத்தை பார்த்தா சப்தம் ஞாபகத்துக்கு வரும். அப்ப அது பேர் என்னன்னா உங்களுக்கு ஞானம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் எஜுகேஷன். அப்ப இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக விவகாரங்களை நம்ம எவ்வளவு வேகமா விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கு அப்படியா தோணுது. இப்ப நிறைய பேர் கேட்கலாம், நான் புஸ்தகம் சொன்னேன் சுவாமி, எனக்கு புஸ்தகம்னு ஒரு ஃபார்ம் வரலையே சுவாமி. அடுத்து நான் புஸ்தகத்தை பார்த்தோன்னு எனக்குள்ளார புஸ்தகம்ன்ற சப்தம் வரலையே சுவாமி அப்படின்னு. உங்களுக்கு தெரியவே தெரியல இந்த மூணும் என்ன ஆயிருக்குன்னு கேட்டா ஒண்ணு கலந்து போயிடுச்சு. அதனால நமக்கு என்ன பண்ணல அப்படின்னா, உள்ளுக்குள்ளார நடக்கிற அந்த புத்தி விருத்தியில நடக்கிற ரொம்ப சட்டிலா நடக்கிற அந்த விஷயம் வெளியில தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன பேருனா இந்த சப்தம், அர்த்தம், அதுக்கப்புறம் இந்த ஞானம், புத்தி விருத்தி, பிரத்யேகம்னு பேரு. இந்த மூணும் என்ன ஆயிருக்குன்னா கலந்து போனது போல ஆயிடுச்சு. ஏன் சுவாமி அப்படின்னா அத்தியாசாத். அதான் இங்க சொல்றாரு, சப்த அர்த்த பிரத்யானாம் இந்த மூணுத்துக்கும் இதரேத்தர அத்தியாசாத். இதரேத்தர அப்படின்னா ஒன்றோடு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வேற வேறன்னு தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பேரு, அத்தியாசத்துக்கு காலையில கிளாஸ்ல சொல்லிட்டே இருக்க, அத்தியாசத்துக்கு என்ன பேரு, அத்தியாசம் என்ன, அவித்யா. காரணம் மந்த அந்தகாரம். மந்த அந்தகாரத்துல தானே கயிறு மறைஞ்சு போய் பாம்பு தெரியுது. பாம்பு தெரியறதுக்கு எது காரணம், மந்த அந்தகாரம். அந்த மந்த அந்தகாரத்துக்கு பேரு அத்தியாசம்னு பேரு, அவித்யான்னு பேரு. அப்ப நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் ஆப்பிள். ஆப்பிள் சொன்னா உங்களுக்குள்ளார வந்து ஆப்பிள் ஃபார்ம் வருதா, ஃபார்ம் டிங்குன்னு ஒரு ஆப்பிள் மாதிரி பெருசா தெரியுது. அதாவது இல்லை, இப்போ ஆப்பிளை காட்டினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் APPLE ஆப்பிள் அப்படிதான் வந்துச்சா, வரல. ஏன் வரல தெரியுங்களா உங்களுக்கு? ஏன் வரல அப்படின்னா இந்த சப்தமும் அர்த்தமும் சேர்ந்து உள்ளுக்குள்ளார புத்தி விருத்தியா ஒரே தாட்டா ஆயிடுச்சு. ஸ்புரிக்குதா? ஆமா ஸ்புரிக்குது. இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, ஆப்பிள்னு கேட்டால் ஆப்பிள் எடுத்து கொடுங்கன்னா ஆப்பிள் எடுத்து கொடுக்க முடியாது. புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்கினா புஸ்தகத்தை எடுத்துட்டு வர முடியாது. விவகாரம் பண்றோமா? அப்ப விவகாரம் பண்றோம் அப்படின்னா சப்தமும் அர்த்தமும் கரெக்டா நீங்க விவகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களது இந்த ரெண்டும் மூணு ஒன்னா சேர்ந்து புத்திக்குள்ளார ஒன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இது மாதிரி விவகாரம் பண்றதுனால என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, மூணும் பிரிவில்லாமல் அத்தியாசம்ன்றதுக்கு அர்த்தம் ஒரு அஜ்ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சூழ்ந்து போய் இந்த மூணுத்தையும் ஒன்னாக்கி என்ன பண்ணிட்டோம், இதரேத்தர அத்தியாசத்துல ஒன்னோட ஒண்ணு கலந்து வச்சிட்டோம். இப்ப நம்ம விவகாரத்துல நல்ல விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மூணும் வாஸ்தவத்துல என்னன்னா வேற வேற. இப்ப யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்தத்தை ஒரு அர்த்தத்தையும் தனித்தனியா என்ன பண்றா, முதல்ல எதை பிடிக்கணும் அப்படின்னா சப்தத்துல தாரணை பண்ணணும். பதப்பாட்டம் அப்படின்னு முதல்ல சொல்லுவோம். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா பதப்பாட்டம், அதுக்கப்புறம் அர்த்த பாட்டம்,
அதுக்கப்புறம் தான் பாவனா. 3 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வருது சாஸ்திரத்துல. அர்த்த சங்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் முக்கியமானது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்தம் வந்துடும் உங்களுக்கு. முதல்ல சப்தத்துல தியானம் பண்றது. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அல்ப பிராணன் மகா பிராணன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு சப்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்க, கவனம் கொடுங்க அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அர்த்த பாட்டம் வந்துருது. அர்த்தம்னா இந்தந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம். நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் 3 டிக்ஷனரி வச்சிருக்கேன் கையில. ஒரு அலாயுத கோஷம் அப்படின்னு ஒரு கோஷம் வச்சிருக்கேன். ஆப்தே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தமிழ் வேர்டு சரியா எனக்கு புத்தியில புரிஞ்சா கூட தமிழ்ல அந்த அதுக்கு என்ன சப்தம் சரியா சொல்லுவாங்கன்றதுக்காக தமிழ் டிக்ஷனரி ஒன்று வச்சிருக்கேன். அப்போ நாங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். அமரகோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சப்தானுசாசனம்னே பேர், அதுக்கு பேர். எத்தனை சப்தங்கள் இருக்கோ அத்தனை சப்தங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல கொடுத்துருக்கோம். நேற்று கூட விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கோன்ற சப்தத்துக்கு எத்தனை மீனிங் பார்த்தோம். கோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நாதபிரம்ம உடனே ஒரு அனுப்பிவிட்டார். கோ கோ அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசனுக்கு கூட வந்து தமிழ்ல இன்னும் நிறைய பேர் இருக்குங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு 7-8 பேர் இருக்கும் போல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பேரு. அப்ப உங்களுக்கு என்ன ஞானம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஞானம்ன்றதுக்கு அர்த்தமே சப்தத்துக்கு மீனிங் தெரியறது தான் ஞானம். இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம், இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம், இதான் ஞானம். மெச்சூரிட்டி அதிகமாயிட்டே போகும், அதிகமாயிட்டே. இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன பண்றோம்? எல்லாத்துக்கும் ஏற்கனவே சப்தம் தெரியுமா? எல்லாமே பாராயணம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. சின்ன வயசுல இருந்தே பாராயணம் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாம் விஸ்வம் விஷ்ணு வஷட்கார பூதபவே பவத் பிரபு எல்லாத்துக்கும் கண்டஸ்தான் தான். ஆனா விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் எங்கேயாவது வெளியில போய் கேட்டு பாருங்க. விஸ்வம் சொல்லுங்க அப்படின்னா யாருக்கும் மீனிங் நிறைய பேருக்கு தெரியாது. விஸ்வம்னா என்னது? சக்கர பாஷை. அதுக்காக தான் படிக்கிறது மீனிங் ஒவ்வொன்றுக்கும். அப்போ நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னுடைய கவனம் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லி கொடுக்கறதுல தான் கவனம் நான் கொடுக்குறேன். சரி, சப்தம் அர்த்தம் தெரியாம நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா பாவத்துக்கு போக முடியாது. சப்தம் அர்த்தம் ஞானம் அதுக்கப்புறம் தான் பாவம். மொத்தம் 4 விஷயம் இருக்குங்க. சப்தம் அர்த்தம் ஞானம் அதுக்கப்புறம் பாவம். பாவத்துக்கு போகும்போது அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா சமாதி அப்படின்னு. நீங்க பாவத்துக்கு போகும்போதெல்லாம் சமாதிக்கு போயிடுங்க. இப்ப நம்மலாம் எங்க இருக்கோம் அப்படின்னா சப்த அர்த்த ஞானத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த சப்த அர்த்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்றான்? ஓம் நம சிவாயன்னு ஒரு நாமம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய. இந்த சப்தங்களை எடுத்துக்கிட்டு ஆவர்த்தி பண்ணி எத்தனை அக்ஷரம் இருக்கோ அத்தனை லட்ச ஜபம் பண்றது அப்படின்னு ஆவர்த்தி பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தத்துக்குள்ளார எது மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தத்துக்குள்ளார அர்த்தம் மறைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா இதுல சாந்தோக்கிய உபனிஷத்து ஒரு பிரசித்தமான மந்திரம், நாமவீர் தாமவீர் சிதம் சர்வம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் அதனுடைய நாமங்களால் வந்து பாத்தீங்கன்னா பவுண்டாயிருக்கு. மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டிருப்போம் பாத்தீங்களா? தாம கயிறுன்னு தாமு கயிறுன்னு சொல்லுவோமா? அந்த தாம கயிறுன்னு அதுக்கு பேரு தாமம்னு பேரு. அந்த கயிறை இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்? மூக்கணாங்கயிறு தானே, அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்தத்தை திரும்ப 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 ஆவர்த்தி பண்ண அதுதான் தாரணான்னு பேர். நீங்க எங்கெல்லாம் ஜபம் பண்றீங்களோ அப்பெல்லாம் என்ன நினைச்சுக்கணும்? நான் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல தாரணை மெச்சூரிட்டி ஆக 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஆவர்த்தி பண்ற ஜபம் கம்மியாயிட்டே போகும். ஆயிரக்கணக்கான ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஆவர்த்தி காலத்துல மெதுவா வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல 3000 பண்ணிட்டு இருந்தவன் மெதுவா 1 மணி நேரத்துல என்ன ஆயிரும்னா 100 ஜபம் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். 100 ஜபம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 30-40 ஜபம் தான் போகும். மெதுவா ப்ராசஸ் வந்து மெடிடேட் ஆகிட்டு. அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சப்தத்துல இருந்து அர்த்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு போக ஆரம்பிச்சு, அர்த்த சிந்தனை வர ஆரம்பிச்சு. ஒரு சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அர்த்த சிந்தனம் போயிடும். நிறைய பேருக்கு வந்து சாஸ்திரத்துல அதிக நாள் இருக்க டக்குன்னு காண போயிட முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சப்தத்தை சொன்னோன்னே அர்த்த ஸ்புரணத்துக்கு போவாங்க. மகான்கள் பக்த மகான்களுக்கு எல்லாம் நடந்தது அப்படிதான். சுவாமியோட பேரை சொன்னாவே வந்து பாத்தீங்கன்னா போயிடுறது நேரம் போயிடுறது, பாவத்துக்கு போயிடுறது. அப்ப எவ்வளவு வேகமா சப்தம் அர்த்தம் ஞானத்தை தாண்டி பாவத்துக்கு போறது.
அப்ப இந்த நாலுத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சப்தத்துல தாரணை பண்றது, அதுக்கப்புறம் அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்த்தத்துல தாரணை பண்றது என்னது? ரூப தியானம் வந்துச்சா? மேல சுவாமியோட மேல இருந்து பாதத்துல இருந்து கீழே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை மெடிடேட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரூப தியானம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்த தியானம்னு பேரு. இந்த அதனாலதான் சொல்லுவோம் சனாதன தர்மத்தை ரெண்டு தான் பிரதானம். ஒண்ணு நாமம், இன்னொன்னு ரூபம். சப்தானுவித்தம், ரூபானுவித்தம். சமாதியில 2 வித சமாதி. அப்ப அந்த சப்த அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா போக 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 உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஞானமா, ஈஸ்வர ஞானமா ஆயிடும் உள்ளுக்குள்ள. ஞானம் வர 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து உள்ளுக்குள்ளார அந்த ஞானமா ஆகும் போது சப்தத்தை சொன்னா அர்த்தமும், அர்த்தத்தை சொன்னா சப்தமும் புரிக்குது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா பாவத்துக்கு கொண்டு போயிடும். தாரண தியான சமாதி அப்படின்னு பேர். அப்ப இத பிரிச்சு 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 எந்த வஸ்து எந்த ஒரு வஸ்துலையும் பிரிக்கலாம், எந்த ஒரு சப்தத்திலையும் பார்க்கலாம். சப்தம், அர்த்தம், ஞானம் இந்த 3மே தனித்தனி அப்படின்னு செப்பரேட்டா தாரணை பண்றது. அப்ப முதல்ல ஜபம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தத்தை சிந்தனை பண்ணுங்க. அதனாலதான் ஓங்காரம் சொல்லும் போதோ இல்ல எந்த ஜபம் சொல்லும் போதோ இஷ்ட தேவத்தையோட போட்டோவை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு பண்ணுங்க நான் சொல்றேன். ஏன் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு? சப்தத்தையும் அர்த்தத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒண்ணு ஆக்குறோம். சப்தத்தை தாரணம் பண்ணி மெதுவா ஜபிச்சு எதிர்க்க இருக்க போட்டோவை பார்த்து பண்ண உங்களுக்கு இந்த சப்தம் தான் இந்த அர்த்தம் தான் இந்த சப்தம் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஞானமா அது புரிக்கணும். அது வரைக்கும் இதை பண்றது. இதை 3த்தையும் நம்ம பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா சப்தத்தை தனியா தாரணம் பண்ற சாமர்த்தியம் உண்டாயிடும். அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா தனியா இப்ப நான் என்னோட கிருஷ்ணரை வந்து இப்ப நான் உங்கள்கிட்ட பேசும்போது என்னோட கிருஷ்ணரை என்னால மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா கொண்டு வர முடியும். 20 வருஷத்தோட அபியாசம் ஸ்பஷ்டமா கொண்டு வர முடியும். கண்ணுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாமத்துல இருந்து, கண்ணுல இருந்து, இவையில இருந்து, இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே நான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கிரீடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப கிருஷ்ணர்னு சொன்ன மாத்திரத்துல எனக்கு வந்து என்னுடைய இஷ்ட தேவத்தையோட ரூபம் உள்ள வருதா? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு நாள் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்ணை திறந்து அந்த ரூபத்தை தியானம் பண்ணியிருக்கேன். ரூபத்தை தியானம் பண்றதுக்கு என்ன பேரு? அர்த்த தியானம். சப்தத்தை தியானம் பண்றதுக்கு என்ன பேரு? ஜபம். அதுக்கப்புறம் ரூப தியானம். இந்த 2 சேர்ந்து என்ன ஆகும்? இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு கிருஷ்ணர் உள்ள வந்து ஸ்புரிக்கிறார் அப்படின்னா அதுதான் புத்தி விருத்தி பிரத்யம் அப்படின்னு பேரு. இந்த 3த்தையும் உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி பண்ண என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, எதனால இந்த 3த்தையும் ஒண்ணு கலக்கிறோம் அப்படின்னா சங்கரகனா அத்தியாசா 3 அஜானத்தினால நம்ம விவகாரத்துல கலந்து வச்சிருக்கோம். இத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நம்ம ஜபம் ரூப தியானம் பண்ணி இதை செப்பரேட் பண்ணி கான்சியஸ்னஸா அதை செப்பரேட் பண்ணி தாரண தியான சமாதி பண்ண ஒவ்வொன்றுலையும் என்ன வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம்? வாக்குல பண்றதுக்கு என்ன பேருன்னா நாம பிரம்மேதி உபாசித்த, வாக் பிரம்மேதி உபாசித்த. முதல் இது வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல சொல்றது சப்தத்துல தியானம் பண்றது இருக்குல்ல, தத்வன இது உபாசித்த, தத்வனம் இது உபாசித்தவ்யம். கேனோபனிஷத்துல இதுல கேனோபனிஷத்துல கடைசியில வந்து தத்வனம் அப்படின்னு ஒரு நாமத்தை பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த நாமங்கள் எல்லாம் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும்? ஜபம் பண்றது என்ன அப்படின்னா நாம பிரம்மேதி உபாசித்த வேதத்துல இருக்கிறது சாந்தோக்கியத்துல. அதுக்கப்புறம் 2வது என்னது? எதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது நாமங்கள் எல்லாம்? வாக்கு இந்திரியத்துல இருந்து. அப்ப வாக் பிரம்மேதி உபாசித்த. அதே ரூபமா இருந்துச்சுன்னா என்ன பண்றோம்? சர்வம் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. சர்வ வஸ்துக்களும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு பண்றது. ஈஷாவாசியம் இதம் சர்வம். அதுக்கு அடுத்து எதால இந்த வஸ்துக்களை பாத்தீங்க? கண்களால நான் வஸ்துக்களை பாக்குறேன். அப்ப வந்து தக்ஷினி அக்ஷ புருஷன் அப்படின்னு பேரு. இந்திரிய கண்ணுல பாக்குறது. வாக் பிரமேதி உபாசித்த வாக்குல பண்றது. அதே நேரத்துல கண்ணுல பண்றதுக்கு தக்ஷினி அக்ஷ புருஷ வித்யான்னு பேரு. அடிச்சா அக்ஷ புருஷ வித்யான்னு பேரு. இது இப்ப இதுதான் இந்திரியங்கள்ல இந்த 2 நாமத்துக்கும் ரூபத்துக்கும் பண்றது. இத வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தத்து பிரவிபாக சம்யமா.
வாக் பிரம்மேதி உபாசித்த, அப்புறம் நாம பிரம்மேதி உபாசித்த. அதுக்கு அடுத்த அர்த்தத்துக்கு வரும்போது என்ன பண்ணிட்டோம்? ஈசாவாசியமிதம் சர்வம் தக்ஷிணி அக்ஷ புருஷக, 2 வித்யா அர்த்தத்துக்கு. பிரத்யேகத்துக்கு என்ன வந்துருது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌத்த மதம் வந்துடும். என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தி பிரம்மேதி, புத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம்னு உபாசிக்கணும். விஜயானம் பிரம்மேதி உபாசித்த, அதுக்கு என்ன அர்த்தம்? விஜயானம் பிரம்மேதி உபாசித்த. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகத்துக்கு. 3மே வந்து உபனிஷத்துல இருக்கிறது இதெல்லாம். இதை தனித்தனித்தனியா யாரு உபாசனை பண்றானோ, தாரண தியான சமாதி பண்றானோ, சம்யமாத் தத் பிரவிபாக சம்யமாத், பிரிச்சு பிரிச்சு பண்ணும் போது சர்வபூத ரிதஜானம் பவதி, இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளுடைய பாஷா ஞானமும் நமக்கு உண்டாகின்றது இந்த யோகிக்கு. சொல்லியாச்சு. பாஷத்துக்கு வந்து கௌரிதி சப்தோ என்னமா? மனசு புத்தி எல்லாத்தையும் ஒன்னாக்கிருங்க. ஒன்னாக்கிட்டு வந்து விஜயானம்னு எடுத்துருங்க. விஜயானம் பிரம்மேதி உபாசித்த, மனோ பிரம்மேதி உபாசித்தன்னு சொல்லலாம். அது வேற ரெண்டுத்தையும் வேணா பிராக்கெட்ல வந்து விஜயானம் பிரம்மேதி உபாசித்த, இல்லைன்னா மனோ பிரம்மேதி உபாசித்தன்னு போட்டுங்க. ரெண்டுத்தையும் போட்டுங்க. அங்க நீங்க இதே கேள்வி அங்க கேட்பீங்க. மனோ பிரம்மேதி உபாசித்த சுவாமி, ஏன் சுவாமி புத்தியை விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா அங்க புத்தி இல்லை. மனோ பிரம்மேதி உபாசித்ததுக்கு அப்புறம் டைரக்டா பிராண பிரம்மேதி உபாசித்துக்கு போயிடும். வாக் பிரம்மேதி உபாசித்த, மனோ பிரம்மேதி உபாசித்த, பிராண பிரம்மேதி உபாசித்த, 3 வந்துடும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகம்ன்றதுனால புத்தி பிரம்மேதி உபாசித்த, விஜயானம் பிரம்மேதி உபாசித்தன்னு சொல்றேன். அப்ப விஜயானம்னாவே என்ன அர்த்தம்னா மனசையும் பிராக்கெட்ல போட்டுக்கணும். அங்க மனோ பிரம்மேதி உபாசித்தன்னு எங்கேயாவது நான் சொல்றேன் அப்படின்னா அங்க புத்தியை வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல போட்டுக்கணும். இந்த புத்தி மனசு வந்து பாத்தீங்கன்னா எங்க அடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி வரைக்கும் ஞானம். இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து பாவத்துக்கு போகுதோ அப்ப பாவத்துக்கு போகும்போது அங்க என்ன ஆயிடும்? பிராண பிரம்மேதி உபாசித்த. சப்தம் மனசுல புத்தியில அடங்கிறோம். இந்த புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன்ல அடங்கிச்சு அப்படின்னா ஈஸ்வர சாட்சா்காரம் அந்த இடத்துல உண்டாயிடும். அதான் பாவ சமாதி அப்படின்னு. பாவம் மனசுல இல்ல, பிராணன்ல போனதான் பாவம். மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன்ல வழங்கும் போதுதான் இந்த உலகம் மறந்து போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனோட பாவத்தில் அப்படியே லயிச்சு போயிருக்கு. பக்த மகான்கள் எல்லாத்துக்கும் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நடந்தது, பாவம். இதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்ற கௌரிதி சப்தோ, கௌ கௌனா பசு அப்படின்னு அர்த்தம். கௌஹு பசு, பசுன்றது வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு. பசுமாடுன்றது என்னது? சப்தம். அதுக்கப்புறம் கௌரித்தி அர்த்தோ, பசுமாடு எங்க இருக்குன்னு கேட்டா அதோ வெளியில ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம மாட்டை வந்து பாத்தீங்கன்னா காட்டுறோம். வெளியில அந்த பசுமாடுன்றது 4 கால் உள்ளது வெளியில இருக்கு. கௌரித்தி பிரத்யய, அது என்னன்னு கேட்டா யாராவது கை காட்டி கேட்கறாங்க, அது மேய்து, அது என்னது அப்படின்னா பசுன்னு சொல்றீங்களா? அந்த பசுவை கை காட்டி இது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பசுமாடு சப்தம் சொல்லுவீங்களா? யாராவது கேட்குறாங்க பசுமாடுனா என்ன அப்படின்னு கேட்டா அதோ அங்க மேய்தே அதுதான். அப்ப சப்தத்தை சொல்லி இது என்னன்னு கேட்டா அர்த்தத்தை காட்டுறீங்க, வஸ்துவை காட்டுறீங்க. வஸ்துவை காட்டி இது என்னன்னு கேட்டா பசு மாடு அப்படின்னு சப்தத்தை சொல்றீங்க. அப்ப இந்த ரெண்டும் வந்து உங்களுக்குள்ளார என்னவா ஆயிருக்கணும்? ஏற்கனவே சம்ஸ்காரம் ஆயிருக்கணும். பசுமாடுன்றது பசுமாடு இது அப்படின்னு உங்களுக்கு ஒன்னா ஆயிருக்கணும், சிங்காய் வச்சிருக்கணும். அதுதான் பிரத்யம்னு பேரு. பிரத்யம் என்ன அர்த்தம்? புத்தி விருத்தி, விஜயானம்னு பேர். அது பேர். அது இது ஆபால பண்டிதம் சப்தார்த்த பிரத்யானாம் இதரேத்திர அபேத அத்தியாசாத் சங்கரஹ பிரசித்தா. ஆச்சாரியர் சொல்றாரு, நம்ம உலகத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப நான் பிரிச்சு சொல்லிட்டு இருக்கேன். வாஸ்தவத்துல நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ விவகாரம் பண்றோம்ல, அவ்வளோ விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட விவகாரங்கள் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபால பண்டிதம். ஆபாலனா பாலர்கள்ல இருந்து, சின்ன குழந்தையில இருந்து மம்மு மம்மு மம்முன்னு. குழந்தை வந்து அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வேணுன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மம்மு 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 மம்முன்னு. அதுக்கு ஒரு பாஷை. நேற்று மைனா பேசுறத பார்த்தேன். மைனா வந்து பாத்தீங்கன்னா பூனை வருமா நைட்டு அப்படின்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமா கத்துது. பூனை வந்தா வந்து பாத்தீங்கன்னா எப்படி பயப்படுவா அப்படின்னா அப்படின்னு மைனா வந்து கத்துது. அது பூனை வந்து அதுக்கு ஒரு பாஷையை வெளிப்படுத்துது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வந்து எல்லா ஜீவராசிக்கும் பிரசித்தமா இருக்கிறது. அது பாஷையில பாலர்கள்ல இருந்து, குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பண்டிதர்கள் வரைக்கும்
என்ன பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? டே டு லைஃப்ல அநேக விவகாரங்களை பண்றோம். எல்லா விவகாரங்களும் எப்படிப்பட்டது? சப்தம், அர்த்தம், பிரத்யம்ன்ற ஞானம், இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்க அப்படின்னா இணைச்சு சங்கரம் பண்ணி, சங்கரகனா என்ன அர்த்தம்? சேர்த்து ஒண்ணு கட்டி பவுன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். பால்ல தண்ணியை கலந்த மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்ணிட்டு இருக்குமே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இதரேத்தர அபேத அபேத அத்தியாசா, இதரேத்தர அபேத அத்தியாசம். இந்த ஒவ்வொன்றுக்கும் உள்ளார வந்து பாத்தீங்கன்னா பேதம் பார்க்காம 3த்தையும் ஒன்னாக்கி தான் நம்ம என்ன பண்றோம்? இது வேற வேறன்னு தெரியாம அத்தியாசத்தினால, அவித்யினால பிரிச்சு பார்க்காததுனால ஒண்ணு கட்டி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விவகாரம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது இந்த லோக்கத்துல பிரசித்தம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தேசான் இவைகள்ல ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ற. சப்தம்னா என்னது? ஆச்சாரியர் சொல்றாரு, வர்ணவெங்கியம் பதம். வர்ணங்கள் எல்லாம் சேர்ந்து பூ இஸ்தாகாயும், புஸ்தகம் அப்படின்ற 5 பூ இஸ்தாகாயும் 5 எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்த்து 5 அக்ஷரங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ஷரத்துல என்ன சாமர்த்தியம் இருக்கு? ஒரு பெயர், எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா பெயரையும் உணர்த்தக்கூடிய சக்தி அந்த ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் இருக்கு. இந்த அக்ஷரங்கள் ஒண்ணு கூடி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பதம் அப்படின்னு வெளிப்படுகின்றது. அக்ஷரங்கள் ஒன்று கூடி பதமாகுது. வேர்டு வந்து பாத்தீங்கன்னா பதம் வியங்கியம். பதத்துல என்ன சக்தி மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நேற்று ஒரு இது பார்த்தேன், யூடியூப் பார்க்கும்போது ஒன்று வந்துச்சு. ஒரு சின்ன குட்டிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, டீனேஜ் பொண்ணு, நான் நேற்று சொன்னேன் அது எக்ஸாம்பிள். ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டிலலாம் பசங்களை கூச்சமாக இருப்பாங்களே, யாராவது கெஸ்ட் வந்தால் நம்மளும் ஒழிச்சுக்கோல, மாமாவோ அப்பாவோ ரொம்ப தூரத்து சொந்தம்லாம் வருவாங்க வீட்டுக்கு, டிஸ்டன்ஸ் ரிலேஷன்லாம் வரும்போது நமக்குலாம் கூச்சம் இருக்கும். ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, மாமா வந்திருக்காங்க, அத்தையெல்லாம் வந்திருக்காங்க, போய் என்ன பண்ணு, போய் எப்படி இருக்கீங்கன்னு கேளு, சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேளு அப்படின்னு. இல்லைம்மா நான் போக மாட்டேம்மா, கூச்சப்பட்டுக்கிட்டு அந்த பொண்ணு சொல்லுது, போய் கேளு போ அப்படின்னு கேட்டோன்னு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பொண்ணு வெளியில வந்து கேட்குது, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க, எப்படி நல்லா இருக்கீங்க நீங்க? அந்த பொண்ணு கேட்குது, நீங்க எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா தானே கேட்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா, இப்படிதான் நம்ம விசாரிப்போம். அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க தெரியாம, நீங்கெல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. நீங்கெல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்க. அப்போ என்ன மீனிங்கே டோட்டலா மாறி போச்சுல. நீங்களும் எப்படிங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அதை சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்படி போட்டு அப்படி போட்டு அந்த பதங்களை மாத்தி போட்டாவே என்ன ஆயிடுது? மீனிங் டோட்டலா டிஃபரன்ஸ் ஆயிடுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதத்திலையும் என்ன ஒரு சக்தி மறைஞ்சிருக்குன்னா, வாக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி பதத்துல மறைஞ்சிருக்கு. இந்த வாக்கியத்தை என்ன பண்றோம் அப்படின்னா பதவியஜ்ஞம் வாக்கியம். பதங்களை வந்து 3-4 பதங்களை சேர்த்து என்ன பண்றோம்? ஒரு வாக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்றோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்தியாதி விருத்தி போதகம் இதி. அப்ப ஒவ்வொரு பதத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்தி மறைஞ்சிருக்கு. எழுத்துக்கள் ஒண்ணு கூடி பதமாகும் போது அது வந்து பாத்தீங்கன்னா ராமக, கிருஷ்ணக, கோவிந்தக அப்படின்னும் போது ஒவ்வொன்றுத்துக்குள்ளாரையும் ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி மறைஞ்சிருக்கு. அந்த சக்தியை வச்சுக்கிட்டு கூட ஒரு வெர்பையும் போட்டுட்டு வாக்கியத்தை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை நம்ம விவகாரங்களை நல்ல முறையில பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதங்கள்லையும் சக்தி மறைஞ்சு அந்த சக்தியாதி விருத்தி போத கமிதி, அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார என்ன பண்ணுது? புரிதலை உண்டு பண்ணுது, ஒரு போதத்தை உண்டு பண்றதா ஆகிறது. இதுதான் சப்த தத்துவம் அப்படின்னு பேர். சப்த தத்துவம் சொல்லியாச்சு. இது அப்புறம் அர்த்தம்னா என்ன சுவாமி அப்படின்னும் போது, அர்த்தம்னா என்னதும் பொருள், வஸ்து. இந்த சப்தத்தினால இண்டிகேட் பண்ணக்கூடிய வஸ்து, அதை பத்தி என்ன சொல்றார் ஆச்சாரியார்? அர்த்தோ, அர்த்தம்னா என்னது? திரவியாதி வாச்சியோ. திரவியம்னா மேட்டர்னு அர்த்தம். புஸ்தகம் அப்படின்ற மேட்டர், மலைன்ற மேட்டர், வீடுன்ற மேட்டர், எல்லாம் மேட்டர். அப்ப இந்த மேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா லட்சியஸ்ச இத்தி அர்த்த தத்துவம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து திரவியத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்த தத்துவம். வாச்சியம்
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தவாசி திரவியாதி திரவியாதிர் வாச்சியம் என்ன சார் பூச்சி பறக்கு. ஆமா 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 திரவியா திரவிய அர்த்தோ திரவியாதி அது வரைக்கும் வச்சுங்க. திரவியாதிகி அர்த்தம்ன்றது என்ன ஒன்றும் இல்லை. அர்த்தம்னா மேட்டருங்க, வேற எதுவும் இல்லை. மேட்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்டருக்கு அப்புறம் அர்த்தம் வந்து எப்படி புரிதல் உண்டாகுது அப்படின்னா வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் அப்படின்னு 2 விதமா வந்து பார்த்தீங்கன்னா பிரிகிறது. இப்போ நான் ஒன்று சொல்றேன்ல, கணக்கு டீச்சர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சர் வரும்போது யானை வருது அப்படின்னு நாங்கள் ஸ்கூலில் சொல்லுவோம். அப்போ யானை வருது அப்படின்னா அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா யானை மாதிரியே குண்டா இருப்பார். இதை யாராவது வெளியில இருந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? யானை வருதுன்னா என்ன பண்ணுவோம்? என்னடா கிளாஸ்க்கு வந்து எப்படி யானை எப்படி கிளாஸ்க்கு வரும்? யானையோட வாச்சியார்த்தம் என்னது? லிட்ரல் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா யானை. எப்படி ஸ்கூலுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா யானை வரும் அப்படின்னும் போது அப்போ யானை வர்றதுக்கு சம்பவம் இல்லை. அப்போ யானை ஸ்கூலுக்குள்ளார வர்றதுக்கு சம்பவம் இல்லைன்னா அப்போ அந்த சப்தத்துக்கு அர்த்தம் வேற ஏதோ ஒரு அர்த்தம். அதுக்கு என்ன பேரு? லட்சியார்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்தங்களுக்கும் வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம்னு 2 அர்த்தங்கள் இருக்கு. இப்படின்றது வந்து அர்த்த தத்துவம். இதான் அர்த்தத்தை பத்தின விஷயம். அதுக்கப்புறம் சப்தஜன்யோ அர்த்த விஷயா பிரத்யய இது ஞான தத்துவம். ஞானம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் என்னன்னா சப்தத்திலிருந்து உண்டான அர்த்த விஷயா. சப்தத்துல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சப்தத்தை சொன்னோனையே அதுல இருந்து உண்டான ஒரு 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 ஃபார்ம், இந்த மேட்டர் தான் இந்த சப்தத்தினால உணர்த்தப்படுதுன்னு ஒரு புத்தி விருத்தி உண்டாகுது இல்ல, அந்த புத்தி விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யம்னு பேரு. அதுக்கு பேர் தான் ஞான தத்துவம் அப்படின்னு பேரு. அப்ப சப்தம் வேற, அர்த்தம் வேற, ஞானம் வேற. இந்த 3 தனித்தனி. இதுல இது யக பிரவிபாகா சாஸ்திர யுக்திபியாம். இதுல வந்து எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரவிபாக பிரிச்சு அறிகிறானோ, கிராமர் எல்லாம் எதுக்குள்ளார வந்துடும்? கிராமர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சப்த சாஸ்திரம் ஃபுல்லா இந்த சப்தத்துக்குள்ளார வந்துடும். அர்த்த சாஸ்திரம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த சப்தம் இதை எதை குறிக்குதுன்னு சப்தானுசாசனம்னு சொல்லுவோம். இந்தந்த சப்தம் இந்தந்த அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்றது பூரணமா வந்து அமர கோஷத்தை படிச்சோம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தோட இது வந்துடும். அப்ப வந்து அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது சாஸ்திரத்தினாலையும் யுக்தியினாலையும். ஏன் யுக்தி அப்படின்னு கேட்டா எந்தெந்த இடத்துல எந்தெந்த மீனிங் எடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட். யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது தெரியல. இப்ப நானும் பாத்துக்கிட்டே இருக்க சாஸ்திரம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, கூட டிராவல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு லிட்ரல் மீனிங் என்ன, இதுக்கு வாச்சியார்த்தம் என்ன, இதுக்கு லட்சியார்த்தம் என்ன, எல்லாத்துக்கும் போக மாட்டோம். எல்லாத்துக்கும் வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாச்சியார்த்தம் சிலது இருக்கும், லட்சியார்த்தமும் இருக்கும். சூக்ஷ்ம அர்த்தம்னு பேர். அப்போ வந்து என்ன பண்ணணும், சிலதுல வெறும் வாச்சியார்த்தம் மட்டும்தான் இருக்கும். சிலதுல வந்து சில லட்சியார்த்தத்துக்காக தான் அது சொல்லப்பட்டுதான் இருக்கும். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சாஸ்திர ஆச்சாரிய பரம்பரை குரு பரம்பரை மூலமா வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்றேன்ல நந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் சொல்லி வச்சிருக்கேன். நந்தினா எதை குறிக்கும்? பிராணனை குறிக்கும். அப்ப சிவன்னா எதை குறிக்கும்? ஆத்மாவை குறிக்கும். அப்போ சிவம் தான் வந்து பாத்தீங்கன்னா மங்களம். சிவம் தான், சிவலிங்கம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவை குறிக்கிறது. அந்த ஆத்மாவோட சதா பார்த்துக்கிட்டே இருக்கிறது அது நந்தி அப்படின்னு. எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கொம்புக்கு நடுவுல பார்க்கணும். 2 கொம்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு தர்மம், இன்னொன்னு அதர்மம். இந்த தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல தான் நீங்க பார்த்தாதான், பிராணன் மூலமா பார்த்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், அந்த சிவத்தை வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ண முடியும். நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபாரூடர்னு ஒண்ணு இருக்குல்ல, ரிஷபாரூடகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க திருவண்ணாமலையில வந்து முக்கியமான வாகனத்துல சுவாமிக்கு வந்து வாகனம் பிரதோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வருவாங்க. இந்த தீப திருவிழாவில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வெள்ளி ரிஷபாரூடர். ஒரு இன்னும் பெருசு தெரியுங்களா, எனக்கா வந்தீங்கன்னா பாருங்க, பெரிய ரிஷபத்துல வெள்ளி ரிஷபத்துல வந்து சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்து ஊர்வலமா வருவார். அப்ப ரிஷப ஆரூடர்னா என்ன அர்த்தம் எடுப்போம்? சிம்பிள், யாராவது வெளில போய் கேட்டு பாருங்க, ரிஷப ஆரூடர்னா என்ன எடுப்பாங்க? கால மேல சுவாமி வந்து ஊர்வலம் வருவார். இவ்வளவுதானே. இதுக்கு லட்சியார்த்தமா என்ன எடுப்போம் அப்படின்னா ரிஷபம்னா எதை குறிக்கிறது? நந்தினா
பிராணன். பிராணனுக்கு மேல யார் இருப்பா? சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யம், அவ்வளவுதான். சுவாமின்ற சுத்த சைத்தன்யம். அவர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனுக்கு மேலதான் டிராவல் பண்றவர். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு இப்ப இந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா லட்சியார்த்தம். சரி, இதை எங்க இருந்து சுவாமி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய உபனிஷத்து படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். சோமாஸ்கந்தர், இதுக்கெல்லாம் ஒரு லட்சணம் இருக்கு, எல்லாம் தத்துவார்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயத்துல எல்லாம் பல உபனிஷத்துங்கள் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். திருமந்திரத்தெல்லாம் அங்கங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய பெரியவங்களோட இதெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்க 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 ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் நமக்கு வந்து ஸ்புரணமாயிட்டே போகும். ஷாருங்கம் அப்படின்னு வந்துச்சு. ஷாருங்கம்னா என்ன, கதானா என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வந்து படிக்கும் போதே நான் பார்த்தேன். கதானா என்ன, புத்தியா இல்லை மனசா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் தாமரை வச்சிருக்கா, தாமரைக்கு என்ன மீனிங்கு, சங்குக்கு என்ன மீனிங்கு, ஷாருங்கம்னு சொல்லக்கூடிய ராமர் வச்சிருக்க வில்லுக்கு என்ன மீனிங், அதுக்கப்புறம் வைஜெயந்தி மாலாக்கு என்ன மீனிங். வெளியில பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லட்சியார்த்தம் ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரத்தை நிறைய படிக்கணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார எந்தெந்த இடத்துல இந்தந்த அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு ஒரு யுக்தி உங்களுக்கு தெரியணும். அப்போ சாஸ்திர யுக்தியினால வந்து பார்த்தீங்கன்னா சித்தஹா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்தம், அர்த்தம், ஞானம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்திலிருந்தும் யுக்தியிலிருந்தும் சித்தமாகிறது. தஸ்மின் சம்யமாத், இதை வந்து பார்த்தீங்கன்னா சம்யமம் பண்றதுனால, ஒவ்வொன்றத்திலையும் சம்யமம் பண்றதுனால சர்வ சப்தாதி வசீகார சூச்சகம், வசீகாரத்தை கொண்டு வந்தா பாருங்க. சர்வ சப்தாதி வசீகார, எல்லா சப்தங்களையும் எல்லா அர்த்தங்களையும் எல்லா ஞானங்கள்லையும் உங்களுக்கு என்ன வந்துடும், வசீகாரம் சம்பவிச்சு விடும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா சப்தமும் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். சப்தத்துல எல்லாம் எது மறைஞ்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சப்தம் எல்லாமே ஒரு இண்டிகேட்டர், வஸ்துவை இண்டிகேட் பண்ற ஒரு இண்டிகேட்டர், சூச்சகம் அப்படின்னு பேர். இப்போ அங்க இருந்துட்டு வந்து அணில் கத்திக்கிட்டே இருக்கு, கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கிச்சு 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 கத்து. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்தேன், அது ஒரு காடு மாதிரியான மரங்கள் அடர்ந்த இடம், பாம்புலாம் நிறைய இருக்கும். எனக்கு என்ன, அணில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பு வந்துருச்சுன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு அணில் கத்துற சப்தம் வந்து எனக்கு இண்டிகேட்டர். நான் எப்போ படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட அணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசேஷமாக ஒரு சப்தத்தை உண்டு பண்ணும். அது கத்துச்சு அப்படின்னாவே பாம்பு அப்படின்னு எனக்கு அலர்ட் ஆயிடும். அலர்ட் ஆகி போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பாம்பு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அணில் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தினால தன்னுடைய குஞ்சுகளை சாப்பிட்டுருமோ அப்படின்னு பயத்தினால ஒரு கத்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தொனி இருக்கு, ஒரு சூச்சகம். எல்லாமே எல்லா சப்தங்களும் என்னன்னா வெளிப்படுத்தக்கூடிய எல்லா சப்தங்களும் ஒரு அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்றது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்த அர்த்த ஞானம் அதுக்கப்புறம் பாவம் வரைக்கும் போயிட்டீங்க, சமாதி வரைக்கும் போயிட்டீங்க. அப்போ போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த மீனிங்ல இந்த உலகத்தில் இருக்கிற யாரு எந்த மீனிங்ல பேசினாலும் எந்த பாஷையில பேசினாலும் அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்புரிச்ச ஆரம்பிச்சு. லட்சியார்த்தம் தெரியும், வாச்சியார்த்தம் தெரியும். அதோட துனியை வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணலாம், எந்த மீனிங் இதற்கு தான் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வபூதானாம் பக்ஷியாதீனான்னு போட்ட பறவைகள் முதற்கொண்டு எல்லா அனிமல்ஸோட சப்தங்களும் ரிதஞானம் பவதி, பாஷா ஞானமானது பேசக்கூடிய ஞானமானது உண்டாகிறது. இயம் அர்த்தம் ஏதே சங்கிரந்த இது. இயம் அர்த்தம், இந்த அர்த்தத்தை தான் இந்த சப்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அணில் கத்திட்டு இருக்கு. இந்த அணில் கத்துறது எதுக்கு தெரியுங்களா? இப்போ உங்களுக்கு வந்து சுவாமி இப்போ அணில் கத்திட்டு இருக்கு, உங்களுக்கு பின்னாடி ஒரே அணில் தான் இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு டிஸ்டர்ப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபுட்டை வந்து காக்கா எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஏரியாவில் வராத அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தத்துக்கு தான் இந்த பறவை, இந்த அணிலானது இந்த அர்த்தத்துக்காகத்தான் என்ன பண்ணுது, சங்கிரந்த இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து இது சம்யமி ஜானாதி இத்தியர்த்தா. சம்யமி அப்படின்னா நல்லா சம்யமம் பண்றவன், தாரண தியான சமாதி பண்றவன், யோகியானவன் இதை நன்றாக வந்து பார்த்தீங்கன்னா அறிகின்றான் என்று அர்த்தமாகும். பள்ளி சப்தத்தெல்லாம் கேட்டிருக்கீங்களா? வீட்டுக்குள்ளார கவனிக்கிறீங்களா? அதெல்லாம்
என்னையிலேருந்து கவனிக்கணும். அதான் சொன்னேன்ல, ஏத்தான் பசி நானும் கத்திக்கிட்டே இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ பொழுது போகலை அப்படின்னா பல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கத்துது, எது கத்துது அப்படின்னு கவனிங்க. அணில் கத்துதுன்னா கவனிங்க, பறவை கத்துச்சுன்னா கவனிங்க, காக்கா கத்துனா கவனிங்க, நாய் குலைச்சதுன்னா கவனிங்க, நாய் வந்து பண்ணா கவனிங்க. இப்போ பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கத்துறதையில கொண்டு போய் இணைக்கி விட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இது மாதிரி கிடைக்கும். 3-4 மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி கத்தும். அது அப்போ பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா கத்துறதை கவனிக்கிறது. குழந்தைங்களை கவனிக்கிறீங்கல்ல, குழந்தை அம்மாக்களுக்கு தெரியல பசியினால கத்துதா இல்லை வலியினால கத்துதா. ஆமா, ஒவ்வொன்றும் அதுதான். இல்லை நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கத்தலுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. குழந்தை அழுவுது அப்படின்னா குழந்தை அழுவுறதுக்கு 4 மீனிங் இருக்கு. பசிக்காக அழுவுதா இல்லை வலியினால் அழுவுதா கண்டுபிடிக்கிறீங்கல்ல. அம்மாக்களா இருந்து எல்லாத்துக்கும் தெரியல, அனுபவம் இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணணும்னு எல்லாத்தோட இதையும் கவனிக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்தத்துல கவனம் கொடுக்கறது, அதோட மீனிங்ல கவனம் கொடுக்கறது. இதெல்லாம் பண்ண நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு என்ன பேர் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் எனக்கு ஒரே விஷயத்துல உண்டாகும் சாமி. எதாவது சொல்லுங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நாம ஜபத்தை எடுத்துங்க. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, இல்லைனா ஓங்காரம், ஏதாவது ஒரு சப்தத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சமாதி? சப்தானுவித்த சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம் வரைக்கும் நீங்க சப்தத்திலே போயிடலாம். 4 சமாதிகளை வந்து பார்த்தீங்கன்னா சப்தானுவித்தத்துல நீங்க போக முடியும். பாவத்து வரைக்கும் என்ன கொண்டு போய் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்களை சொல்லியிருக்கேன்ல, இந்த அம்மா வந்து ஆனந்தமய்ய அம்மா ஹரித்வார் வந்து ஒன்று போட்டு விட்டுருந்தால, ஹே பகவான், ஒரே நாமம், ஹே பகவான் ஹே பகவான். 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க சாயந்தரம். ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில வரைக்கும் போயிட்டே இருக்குமா. டிஃபன் சாப்பிட்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் காலையில மறுநாள் காலையில் 9 மணி வரைக்கும் போயிட்டே இருக்குமா. ஹே பகவான் ஹே பகவான் ஒரே ஒரு சப்தம் தான், ஹே பகவான் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நமசிவாய மந்திரம்லாம் இங்கே ஒருத்தர் இருக்காரு, ஒரு சுவாமி இருக்காரு. அவர் சொன்ன இப்போ என்ன ஊரில் இல்லை, நமசிவாய சொன்னார் அப்படின்னா எத்தனை வெரைட்டியாக சொல்லுவார் தெரியுங்களா. சிவராத்திரிக்கு சொல்ல ஆரம்பிப்பாருங்க. முதல் கால பூஜைக்கு ஆரம்பிப்பார். முதல் கால பூஜைக்கு நமக்கு என்ன தெரியும், ஓம் நம சிவாயன்னு சொல்லுவோம். அவர் சொல்ற வெரைட்டி 100 கணக்கான வெரைட்டியா சொல்லுவாருங்க. ஓம் நம சிவாய லயிச்சு சொல்லி 4 கால பூஜை காலையில வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு டீயை கையில வச்சுருப்பாரு. அப்பப்போ குடிச்சுக்கிட்டு மீதி நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் என்ன அப்படின்னா சப்தானு வித்த சவித்தர்க்க சமாதி. ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணீங்கன்னாவே இந்த சுலோகத்துல சொன்னது. அப்ப முன்னாடி 16வது சூத்திரத்துல சொன்னது சவித்தர்க்க சமாபத்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா ரூபத்துல. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதேதான் சவித்தர்க்க சமாபத்தி. இது எது அப்படின்னா சப்தத்துல. ஆயிடுச்சா? இதுக்கு அப்புறம் இருக்கிறது 18வது சூத்திரம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம் நாராயண. ஹரி ஓம்.